ஏங்க செல்வி வந்துட்டா ஒழுங்கா பேசுங்க. நான் பேசிக்கிறேன், நீ எதுவும் பேசாம இரு. வாமா. அப்பா, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? இப்ப அவருக்கு உடம்பு பரவாயில்லையா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லப்பா, நல்லா இருக்காரு. 2-3 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதான் அவரை விட்டுட்டு நான் மட்டும் வந்திருக்கேன். ஒரு வாரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், உடம்ப பாத்துக்கட்டும், ஒன்னும் அவசரம் இல்ல. செல்வி, டாக்டர் மறுபடியும் எப்பமா வர சொல்லிருக்காரு? அடுத்த வாரம் ஒரு செக்கப் இருக்கு. அதுக்கப்புறம் ரெகுலர் ஃபுட் சாப்பிடலாமான்னு சொல்லுவாங்க. சரிம்மா, நான் போய் வேலையை பாக்குறேன். சரிம்மா, போமா, வேலை பாரு. ஏய் நில்லு. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம போலீஸ் ஸ்டேஷன் போய் கீர்த்தி மேல இருந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டு வந்திருக்க. அவளை வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிருக்க. மா, அவ இந்த விஷயத்துல தப்பு செய்யல, எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அதான் கேஸ வாபஸ் வாங்கிட்டேன். அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? செய்யாத தப்புக்கு அவ எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? ஏய், நீ புரிஞ்சுதான் எல்லாம் செய்தியா? அந்த கீர்த்தி மோசமானவன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உங்க அப்பாவும் என்னையும் கொல்ல நினைச்சுவன். அவளை போய் நல்லவன்னு சொல்ற? உங்களை அவ கொல்ல நினைச்சது உண்மைதான். ஆனா இந்த விஷயத்துல அவ மேலதான் தப்பே இல்லையே. இங்க பாரு, இந்த விஷயத்துல அவ மேல தப்பு இருக்கோ இல்லையோ, ஆனா அவ மாட்டிக்கிட்டா. அவ அப்படியே ஜெயில இருக்கட்டும் விட வேண்டியதானே? நீ ஏண்டி கேஸ வாபஸ் வாங்கின? என்னைக்கு இருந்தாலும் அவ உனக்கு கெடுதல் தான். மனோன்மணி, கொஞ்சம் மெதுவா பேசு. ஏங்க நீங்க சும்மா இருங்க. நீங்களும் பேச மாட்டீங்க, என்னையும் பேச விட மாட்டீங்க. எனக்கு இவ பதில் சொல்லட்டும். எதுக்கு அவளை மன்னிக்கணும்? மனசுக்குள்ள பெரிய